இல்லைண்ணா அது அந்த உடனே நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசத்தை நான் பாராட்டிட்டேன் அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒட்டு மொத்தமாக மருத்துவத்துறை வளர்ந்துருக்கிறது. இன்றைக்கி வந்து ஜெயராம் ரமேஷ் ஒன்றை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சில ரிலாக்ஸ் பண்ணுறாங்க உயர் ஆசிரியர்களில். அந்த காலம் வேறு, இந்த காலம் நிறைய ஆசிரியர்கள் தேவை. அதனால் மோடி அரசு இதற்குள்ள தளர்வுகளை கொண்டு வந்த உடனே அதை எதிர்த்துன்னு சொல்ல முடியாது. அந்தந்த மாநிலம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காகத்தான். இப்போ இல்லை அப்படி சொல்ல முடியும். அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். இஷ்டம்னா எடுத்துக்கோங்க, இஷ்டம்னா விட்டு போங்க. என் உணவு என் தட்டு என் உணவுன்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி அவர் என் உடம்பு என் உரிமைன்னு போடுறாரு. அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம்? வேணும்னா எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுட்டு போங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, நான் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது தப்பு. இதில் நான் ஏற்கனவே சொல்கிறேன், இன்டகிரேட்டட் மெடிசனில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்டகிரேட்டட் மெடிசன் சார்புடைய மருத்துவம். இப்போ நாங்கள் வந்து இயற்கை மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்தையும் சேர்ந்து சுகப்பிரசவத்துக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி கோமியத்தில் ஆன்டி மைக்ரோபியல் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேணுன்றவங்க எடுத்துக்கலாம். பறந்து வந்தாரா பொதுநலமா சுயநலமான்னு மறந்து இருந்தவர் ஏன் பறந்து வந்தார் என்பது தான் எனது கருத்து. 910 நாள் கழிச்சு ஏன் வந்தார்? அதை ஏன் குழப்பம் ஏற்படுத்துகிறீங்க? மக்களுக்கு வெற்றி தேவை, மக்களுக்கு வளர்ச்சி தேவை. நாங்கள் ஒன்றும் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் இல்லை. அதனால் மாநில அரசு கொடுத்த இடத்த நாங்கள் வந்து எடுத்து வேலை செய்ய போகிறாங்க. நல்ல இடம் கிடச்சா சொல்லுங்கள். ஆனால் இவ்வளவு வந்ததுக்கப்புறம் ஏன் நீங்கள் தலையிடுறீங்கன்றது எனக்கு